வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம். விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக உருவாக்கப்பட்ட விருட்சவனம் என்கிற சமூக வலைதள சேனல் வழியாக தாங்கள் அனைவர்களோடும் உரையாடுவதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா பேச்சில்லா கிராமம் என்று முத்திரை கொத்தப்பட்ட திப்பம்பட்டியில் ஆரம்பிக்கப்பட்ட எங்களது யாத்திரை இன்று சோசியல் வலைதள சேனல் வழியாக தாங்கள் அனைவர்களோடும் ஒன்று சேர்ந்து ஒரு நீண்ட யாத்திரையை தொடங்குவதற்காக காத்து கொண்டிருக்கும் எங்களது குழுவினருக்கு ஏதோ ஒரு மூலையில் குட்டி குட்டியாக எங்களால் இயன்ற சேவைகளை செஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களாக ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்தில் விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை நாம் கொஞ்சம் கையில் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக விருட்சவனம் கோடி விழுதுகள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கலாம். 285 பேர் சேர்ந்த அந்த குழுவில் இன்னைக்கு அதுலேயும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறைய பேரோட ஒரு நிம்மதிக்கும் ஒரு தைரியத்துக்கும் அது ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சது. இன்னைக்கு ஒவ்வொருவோட மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆட்களுக்குள்ளேயும் ஒரு தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அதை கொண்டு வந்ததுனால அதோட நிகழ்வுகள் எங்களுக்கு மேலும் 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 ஒரு மாற்றத்தை நோக்கி எங்களை ஓட வைக்க தொடங்கினது. அப்படியாப்பட்ட எங்களோட இந்த ஒரு ஓட்டம், எங்களோட இந்த யாத்திரை மனிதனோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மனிதனோட வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையும் ஒரு பின்தங்கிய நிலைக்கு நம்மளை இழுத்துட்டு போற ஒரு வாழ்க்கை ஒரு சாம்ராஜ்யத்தையும் நம்ம கொண்டு போறது அது எதுனாலன்றதை நாங்கள் பற்றி யோசிக்கும் போல நாகரீகம் என்கிற அந்த ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு வரமா சாபமான்னு தெரியாத அந்த ஒரு நிகழ்வு நம்மளை இந்த மனித வாழ்க்கையவே டோட்டலாக புரட்டி போட்டுருச்சு. நாகரீகம் இவை மானுட பிறவிக்கு கிடைத்த ஒரு மகத்தான பொக்கிஷம். ஆம், உலகையே உள்ளங்கைக்குள் அடக்கியால வைத்த ஒரு விசித்திரமான முன்னோடி, வியக்க வைக்கும் பிரம்மாண்டமான பலவித பரிமாணங்களில் நம்மை ஆட்டுவிக்கும் ஒரு அற்புத சக்தி. நாகரிக வழியில் நம் மானுட வாழ்வை மெருகேற்றிக் கொள்வதில் நாம் முக்கியமாக பெருமை கொள்ள வேண்டும். அதோடு இந்த நாகரிகத்தின் வாசல் என்று திறக்கப்பட்டதோ அன்று முதல் நம் மானுட வாழ்வின் நிம்மதி பறிக்கப்பட்டுள்ளதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிக்கையின் விளக்கு வெளிச்சம் தந்த ஓர் நிம்மதி, முன்னோர் கற்பித்த இரவு கதைகள் தந்த ஓர் ஞானம், கூட்டு குடும்பங்கள் சொல்லி தந்த அந்த ஒரு ஒற்றுமை, ஊர் தலைவன் விதித்த தன்மான கட்டுப்பாடுகள், பிறப்புகளை தடுக்க மறுத்த அந்த ஒரு துணிச்சல், சூதுவாதற்ற மனநிலை கொண்ட அற்புதமான மானிடம். இப்படியாக வாழ்ந்த நம் வாழ்வை இந்த பாழாய் போன நாகரிகம் நம்மை எப்படியெல்லாம் மாற்றி விட்டதல்லவா. சத்தமே இல்லாமல் கொத்து கொத்தாய் செத்து மடிந்த தனுஷ்கோடியில் வாழ்ந்த அவலம், ஹிரோஷிமா நாகசாயினால் நாம் வீழ்ந்த கதை, குஜராத் பூகம்பம், கொரோனா தொற்று, இவை எல்லாமே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தமான ஒரு பாதையில நம்மளை இழுத்துட்டு போனதை பத்தி நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? இன்னைக்கு ஒரு சப்தமே இல்லாத அந்த ஒரு கொரோனா தொற்று சொந்த பெத்த தாய் தாப்பனை கூட தொட்டு பார்க்க அருகதை இல்லாத ஒரு நிலையில நாம செத்து மடிந்த காலங்கள் எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு அவலத்தை நாம இன்னைக்கு சுமந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு வேகத்துல நாம போய்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும், என்ன பேசணும், எந்த பாதையில நம்ம போகணும், எதை தின்னா பித்தந்தீருன்ற நிலைமை தெரியாம நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் சரி, நாம போற பாதை தான் சரி, நாம செய்யற செயல் தான் சரி அப்படின்ற நிலையில நம்மளை நோக்கி நம்மளோட யாத்திரைகள் நம்ம போய்கிட்டு இருக்கோம் போல. சராசரியா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த பிரபஞ்சத்துல நாம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு விலை இருக்கான்னு நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் நீங்க நினைக்கிறீங்க? நாம சாதிச்ச சாதனைகள் தான் என்ன? எத்தனையோ ஆண்டுகள், 1000 வருடம் வாழ்ந்தாங்க, 900 வருடம் வாழ்ந்தாங்க, 400 வருடம் வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வரலாறுல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு 60 வயசுல 70 வயசுல 80 வயசுல இன்னைக்கு நம்ம கொத்தா செத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லாம நிம்மதி இல்லாம நம்ம ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டங்கள்ல ஒரு விலை, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருப்போமா? நம்ம என்ன பேசணுன்றத கூட 1000 முறை யோசித்து பேச வேண்டிய நிலைமை. எல்லாத்துலயும் குற்றம். நம்ம என்ன பேச நினைச்சாலும் நம்ம என்ன செய்ய நினைச்சாலும் அத்தனையிலையும் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையை நாமளாவே சூன்யமாக்கிக்கிட்ட அந்த ஒரு தருணங்கள்ல இருந்து மாற்றம், தனிமையை வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற எத்தனையோ பேரோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு காலேஜ்லயோ பள்ளிக்கூடத்திலேயே ஃபீஸ் கட்ட முடியாம தவிக்கிற எத்தனையோ குழந்தைகளோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாம வாழ்ற வாழ்க்கை நிறைவா வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி நிக்கிற நம்ம சமுதாயத்தை பத்தி உள்ள எந்தவித ஒரு பார்வையை நம்மளோட திசை திருப்பாம ஏதோ ஒரு பூ வாங்க போன இடத்துல நம்ம போராட்டத்தை நம்ம கொண்டு வரோம். ஏதோ ஒரு விஷயத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில நம்ம நிறைவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த ஒரு கொடூரமான ஒரு பயணம் நம்மளோட வாழ்க்கையை அவ்வளவு சாதாரணமா மாற்றி அமைச்சிடாது. இந்த நாகரிகத்தோட நாம போய்கிட்டு இருக்கோம் போல
ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஆத்திரம் இந்த உலகையே அழித்திரும் அப்படின்றது மாதிரியா நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட பயத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஒரு வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை மாற்றி அமைக்கணும்டா நமக்குள்ள ஒரு தனிமை, நமக்குள்ள ஒரு நிதானம், நமக்குள்ள ஒரு போராட்டம், நமக்குள்ள ஒரு யுக்தி, நமக்குள்ள ஒரு சக்தியை வளர்க்கணும்னா நாம வந்து நிச்சயம் நமக்காக ஒரு சில மாற்றத்துக்காக நாம அனைவரும் ஒன்று கூடி இந்த சோசியல் மீடியா பார்க்குற அத்தனை பேர்த்துக்காகவும் ஒரு வாய்ப்பை உருவாக்குறோம். அதே மாதிரி இந்த விருட்சவனம் என்ற இந்த சமூக வலைதள சேனல் மூலமாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்டா, அதனாலையும் நிச்சயம் முடியாது. ஒரு தனி மரம் தோப்பாகாதுன்ற மாதிரியா ஒரு தனிப்பட்ட இந்த ஒரு சேனல் நம்மளோட மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரவே முடியாது. நம்ம இந்த மனித இனத்துக்குன்னு நாம இந்த பிரபஞ்சத்துல பிறந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா மனித இனத்துக்கு நாம எதையாவது செய்யணும்னா இது நான் மட்டும் மேல் படிப்பு படிக்காத மேல் படிப்புக்குன்னு சொல்லிட்டு போக இயலாத ஒரு நிலையில இருக்க நான் எல்லாத்துக்கும் விட சொல்லிட முடியாது. அப்ப என்னோட சேர்ந்து இந்த எத்தனையோ சோசியல் மீடியால வந்து நீங்களாம் பலதரப்பட்ட ஒரு சேவைகளை, பலதரப்பட்ட ஒரு புத்தியை, பலதரப்பட்ட ஞானத்தை, ஆரோக்கிய சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்துக்கிற எத்தனையோ பேர் இருக்கீங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து நம்மளோட இந்த ஒரு மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா நம்ம வாழ்றதுக்கு ஒரு வழிமுறைகளை தேடிதான் இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பல பேரோட ஒரு ஒத்துழைப்பு எங்களை இப்ப தேடி வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இனி நம்ம வருகிற இந்த சோசியல் மீடியா வலைதளம் மூலமா நாங்க நடத்த போற இந்த பிரபஞ்ச பொக்கிஷம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்து தேர்வு நாங்க இந்த விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பா நாங்க நடத்தவிருக்கிறோம். இந்த தேர்வானது வந்து ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு ஸ்தானத்தை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜா அமையும். தான் வாழ்ற வாழ்க்கையில நாம எதெல்லாம் இழந்தோம், எதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து தொலைச்சு நாம வந்து சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம தவற விட்டோம் அப்படின்றத பத்தி உணர்றதுக்குரிய ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டேஜா இது அமையும். வாழ்க்கையில வந்து தான் எவ்வளவோ படித்தும் என்னோட படிப்புக்கு தகுந்த போல வேலை இல்லைன்ற தவிர்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ இளைஞர்களோட மத்தியில வந்து அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமா இந்த ஒரு விருட்சவனம் என்கிற சமூக வலைதளம் ஒரு நிச்சயம் ஒரு அடைக்கலமா அது அமையும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். இந்த 64 எபிசோட்லையும் நாங்க வந்து ஒரு 28 கேள்விகள் கேட்பதற்காக நாங்க வந்து அதை ஒரு வரைமுறை படித்தப்பட்டிருக்கோம். இது நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆட்கள், அனுபவம் வாய்ந்த ஆட்கள் மூலமா தான் இது விஷயமான ஒரு பலதரப்பட்ட ஒரு வழிமுறைகளை உருவாக்கி அதன் மூலமா நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஒரு பிரபஞ்ச பொக்கிஷம் என்கிற இந்த ஒரு எழுத்து தேர்வில் இந்த சோசியல் மீடியாவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் அதுல வந்து கூடுமான வர நீங்க வந்து அதுல கலந்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. தன்னோட வாழ்க்கைக்கான அடையாளம் நிச்சயம் இந்த 64 எபிசோட்லையும் அதுல ஏதாவது ஒன்றில் நம்மளோட வாழ்க்கை மாற்றத்துக்கு நிச்சயம் வழிவகுக்கும் என்பதுல எனக்கு ஒரு துளி கூட எனக்கு ஐயம் இல்லை. நம்மளோட வாழ்ற வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளமா நாம இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷமா ஒரு வைரக்கல்ல அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போகுது. அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம அனுபவிக்கிறக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் நாம உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் பிரபஞ்ச பொக்கிஷம் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை நாம எல்லாரும் நமக்கு வந்து பயன்படுத்தினா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமா. நார்வே நாட்டுல கேட்கப்பட்ட மதர் தெரசாவிடம் கேட்கப்பட்ட அந்த கேள்வி மாதிரியா கடலில் கலைக்கப்பட்ட பெருங்காயத்துக்கு சமம் சொன்னாங்க நாம அவங்க செய்யற சேவைகள். அதே மாதிரியா நாம அனைவர்களும் ஒன்று கூடி எத்தனையோ பேர் வீட்டுல வந்து இன்னைக்கு அனுபவம் வாய்ந்த எத்தனையோ பேர் வீட்டுல முடங்கிருக்கீங்க. உங்களோட அனுபவத்தையும் அறிவையும் உங்களோட ஞானத்தையும் புத்தியையும் எங்களோட விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரீதியா நீங்களும் அதை பங்களித்து பலதரப்பட்ட வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியோட வாழ்க்கையும் அழுகையும் கண்ணீரும் துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ பேரோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம எல்லாரும் சேர்ந்து கொடுக்க நினைத்தா மிகப்பெரிய அளவுல நம்ம மனித இனத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி மனித இனத்தை நம்ம போராட்டமான வாழ்க்கையில இருந்து ஒரு பூஞ்சோலையா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா வாழ்றதுக்கு ஒரு வழிவகை செய்ய முடியுன்ற ஒரு மிகப்பெரிய தீர்க்கமான நம்பிக்கையோட நாங்க இந்த சோசியல் மீடியாவை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரீதியா உருவாக்கப்பட்ட இந்த விருட்சவனம் என்கிற சோசியல் மீடியா மூலமா நடத்தவிருக்கின்ற இந்த பிரபஞ்ச பொக்கிஷம் என்கிற இந்த எழுத்து தேர்வானது நமது வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல மாற்றி வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்கிற ஒரு தாரக மந்திரத்துடன் அனைவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வணக்கம் கூறி விடையளிக்கிறேன். நன்றி, வணக்கம். விருட்சவனம் உருவான வரலாறும் விருட்சவனம் கடந்து வந்த பாதைகளும் விருட்சவனத்தின் மூலம் செய்து வரும் சேவைகளின் சிலவற்றை காண்போம்.